வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லதுங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இந்த ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராகி அல்வா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 3 கப் தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். 3 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைப்பட்டு வரும். விஸ்கு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற தண்ணியை ஊற்றி கலந்து எடுத்துக்கங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் அல்வா நமக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா மாவு வெந்து வரும். இப்போ அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதிலே பார்த்திங்கன்னா திராட்சை, பாதாம் எது வேணாலும் நட்ஸு சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இதில் வந்து நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து செய்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். மாற்றி வச்சதுக்கப்புறம் அடுப்பு தீயை நல்லா குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டு இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. டக்குன்னு கட்டிப்பட்டுரும். அதனால் அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு ஊற்றுங்க. அதே போல் கைவிடாமல் இது போல் கலந்துக்கிட்டே கடாயில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை குறைவான தீயில் தான் நீங்கள் வச்சு இதை கிண்டணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும், அல்வா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டணும் அப்படின்னாக்கா டக்குன்னு பார்த்திங்கன்னா திக்காகிடும், மாவு வெந்து வராது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா மாவு பார்த்திங்கன்னா வெந்து இது போல் நல்லா திக்காகி வரும். இன்னுமே இது நல்லா வெந்து வரணும். கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க, டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்து திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இனிப்பு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திரும்பவும் இதே போல் திக்காகி வர வரைக்கும் வச்சு கிண்டணும். நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்க்குறதும் நம்மளோட விருப்பம்தான். கம்மியான அளவு சேர்த்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், அதிகமான அளவு சேர்த்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா 5 நிமிஷத்தில் நல்ல சுவையான ஹெல்த்தியான ராகி அல்வா ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ராகி அல்வாவை நீங்கள் நல்லா கருப்பட்டி சேர்த்து பனங்கருப்பட்டி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே சமயம் உடம்புக்கும் இன்னும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ராகி அல்வா ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.